ஹாய். ட்ரேடிங் மைண்ட் செட். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரல் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களோட ட்ரேடிங்க்கு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணுறவங்க அது மாதிரி பயஸ்டாக திங்க் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மார்க்கெட் எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த மாதிரியே நீங்களும் ட்ரேட் பண்ணணும். எப்போவாவது ப்ரெடிக்ட் பண்ணுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு லெவலை டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகும். அப்போது உங்களோட மைண்ட் லெவல் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறத எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா பயஸ்டாக திங்க் பண்ணக்கூடாது. எப்போவுமே ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டோடையே ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் நடக்கும், நடக்காமலும் போகலாம் அப்படின்னு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டோடையே ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்க்கெட் எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோலையே நீங்களும் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் எங்கே வேணால் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளோ கூட ஸ்டிக் ஆகிக்கோங்க. பெர்ஃபெக்ட் ப்ரெடிக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணாதீங்க. யாராலையுமே பெர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. மார்க்கெட் ஃப்ளோக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுவே சொல்லும் எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.